ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாலிட்டி 2024 கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்து அடுத்த செட் ஆஃப் ஒரு 10 கொஷின் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம படிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி அடுத்த ஒரு 10 கொஷின் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ அதே போல் ரெகுலராக கிளாஸஸ் கவனிங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறத பார்த்துரும். த டாஸ் கமிட்டிஸ் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு எக்ஸாமைன் த அப்ரோப்ரியேஷன் ஆஃப் சம்ஸ் கிராண்டட் பை த பார்லிமெண்ட் ஃபார் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்படி தமிழில் கொஞ்சம் கவனிங்க. டாஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இந்திய அரசாங்கம் செலவுக்காக அதுவும் யாரால் பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட பணத்தை எந்த குழு முக்கிய பணியாக எடுத்து அதை கவனிச்சிட்ருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. இது ஜென்ரலாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற எல்லாருக்குமே இது ஒரு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஸோ தெரியலை அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பொது கணக்கு குழுங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்ட வார்த்தையாக தான் இருக்கும். ஸோ அந்த குழுவோட முக்கிய பணி தான் இந்த ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செஞ்சிட்ருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். Regarding the partition of India, which of the following statements are true? இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தலாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. அடுத்தது, மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார். அடுத்தது மூணாவது, 1947 ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. ஸோ இங்கிலீஷில் அப்படியே பார்த்துருங்க. தி காங்கிரஸ் அக்செப்டட் த பார்ட்டிஷன். மவுண்ட் பேட்டன் புட் ஹிஸ் பிளான் ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா ஆன் June 2, 1947. The Act of 1947 provided for the creation of 2 independent dominions. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ நம்மள்ட்ட என்ன கேட்டிருந்தாங்க, எவை சரியானவை தான் கேட்டிருந்தாங்க. நமக்கு ஃபஸ்ட் என்னது, பிரிவினையை காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, அங்கீகரித்தது. அது கரெக்டு. அடுத்தது, மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார். அடுத்தது என்ன போட்டிருக்கு, 1947 ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. இது மூணுமே கரெக்டு தாங்க. அப்போ 1, 2, 3 என்னது கரெக்ட்? ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். வாட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் ஆஃப் 1951? 1951 ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சக்ஸஸ் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தங்களில் வெற்றி. அடுத்து, இட்ஸ் மெஷர்ஸ் வுட் இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் லேண்ட் யூஸ், அதன் நடவடிக்கைகள் நில பயன்பாட்டின் செயல்திறனை மேம்படுத்தும். எம்பவரிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீசன்ஸ், விவசாயிகளின் நிலையை மேம்படுத்துகிறது. Tenants and sharecroppers gained ownership of 62 lakhs hectares of land. குத்தகைக்காரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு என்ன, எதுக்காக ஒழிப்பு வந்துச்சு அப்படின்னா, குத்தகைக்காரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். ஸோ இந்த யூசேஜ் தான் விவசாயிகளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் டிஃபைன் ஓபிசி பட் மேக்ஸ் அ ரெஃபரன்ஸ். ஐடென்டிஃபை தி ஆர்டிக்கல். இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணவும். அவங்க பெருசாக எதையும் டிஃபைன் பண்ணலைங்க, வரையறுக்கலை, ஆனால் குறிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிற்படுத்தப்பட்டவங்களும் குறிக்கிறாங்க. ஸோ அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 16 இருக்குது இல்லைங்களா, அந்த 16க்குள்ளே உட்பிரிவு அப்படின்னு இருக்கும். இது பிரிவு, இது உட்பிரிவு. ஓகேங்களா? விதி 16க்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவு 4 அதுதான் என்ன பண்ணுதுங்க, இதை மென்ஷன் பண்ணுது. சரி, இதுலேருந்து உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆர்டிக்கல் 17 ரொம்பவே முக்கியமான ஒன்று. அது என்ன, ஆர்டிக்கல் 17 எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் தி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் இஸ். ஸோ இதெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 44 and 2. ஸோ எஸ்சிஸ்க்கும் எஸ்டிஸ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எவ்வளோ சீட்ஸ் தரப்படுதுன்னா 44 and 2. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்.
ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை இது இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணது பகுதி 2 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அது ஆர்டிக்கிள் எதுலேருந்து பகுதி 2ங்கிறது நம்ம தாங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்போ சொன்னேன். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது குடியுரிமை பற்றின விதிகள் வந்து எதுக்கு கீழங்க வரும், அண்டர் பார்ட் 2 பிரிவு 2 கீழ் வந்து நமக்கு எல்லாமே வரும். ஸோ அதுக்கான ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா 5லேருந்து 11 வரையும், விதி 5லேருந்து விதி 11 வரையும் பார்ட் 2 அடிப்படை பிரிவு 2 அடிப்படையில் வரக்கூடியதான் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா, குடியுரிமை சம்மந்தப்பட்ட விதிகள். ஸோ அடுத்து உங்கள்கிட்ட இதில் வந்து என்ன கேள்வி கேட்குறேன்னா, பார்ட் 1 விதி வந்து எதில், பிரிவு 1 விதி எதுலேருந்து எது வரையும் வரும், பிரிவு 2 பார்த்துட்டோம். இப்போ பிரிவு 3 பார்ட் 3ங்கிறது எந்த விதியிலேருந்து எந்த விதி வரையும் வரும். அதே போல் பார்ட் 4 எதுலேருந்து எது வரையும் வரும். தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் ஸ்டேட் under article 12th of the constitution of India? So first one வந்து பாருங்க, government of India and parliament, state government and legislature, all regional authorities, all regional or other jurisdiction of the government of India located in or under the control of the government of India. ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீனிங் ஆஃப் த டேர்ம் ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 12th ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதுக்கான ஆன்சர் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இன்க்ளூட் ஆகி தான் வரும். ஓகேங்களா, இந்த டேர்முக்கானது அண்டர் ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது இந்த 4 பாயிண்ட்டுமே நமக்கு என்னது தாங்க அண்டர் தான் வரும். ஓகேங்களா, இது உள்ளே சேர்ந்து வரக்கூடியது நமக்கு. ஓகேங்களா, 1, 2, 3 and 4. So next one, select the correct statement with respect to fundamental rights of Indian Constitution. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி waived by a citizen, fundamental rights can be suspended by the Supreme Court, fundamental rights cannot be waived by a citizen. ஓகேங்களா, என்ன பண்ண முடியாது, அசஸ்கள் வந்து பண்ண முடியாது. அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயம் வந்து நமக்கு கம்பல்சரி வரவே வராதுங்க. ஸோ 3rd and 4th தான் நமக்கு கரெக்டானது. ஸோ அடிப்படை உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்னாலையுமே சஸ்பெண்ட், அது வந்து இல்லை உங்களுக்கு மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ பேசிஸ் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா, ஸோ இது 2 வராது, 3rd and 4th தான் நமக்கு சரியானது. ஸோ அடுத்தது இன்றைக்கான 9th question, which article states the state shall strive to promote the welfare of the people by securing and protecting as effectively as it may a social order in which justice, social, economic and political shall inform all the institutions of the national life. அப்படியே தமிழில் வந்து பாருங்கள், அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறையமைவினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 38. ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா செலக்டடாக தான் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவோம் படிச்சுட்ருப்போம். ஓகேங்களா, இன்ஸ்டியூஷனில் இதெல்லாம் மட்டும் படித்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தான் படிச்சுட்ருப்போம். ஸோ உங்களோட பாலிட்டி புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஹையர் செகண்டரி பாலிட்டி புக் இருக்குது இல்லைங்களா, 12th புக்கெல்லாம். ஸோ அதில் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆர்டிக்கிளுக்கான இதுவுமே வந்து கொடுத்துருப்பாங்க. லெசன் வைஸ் வரும்போதே உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அப்படி இல்லைனாலும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணியாவது ஓரளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 50 ஆர்டிக்கிளையாவது நீங்கள் ஒன்று விடாமல் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆர்டிக்கிளையும் படிக்க சொல்ல ஃபஸ்ட்டு 50யாவது ஒரு பாயிண்ட் கூட விடாமல் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா விதி 38. ஓகேங்க, இன்றைக்கான லாஸ்ட் கொஷின், தி எய்ம் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் லோக்பால் அண்ட் லோக் ஆயுதா வாஸ் டு. ஸோ இதோட எய்ம் லோக்பால் அண்ட் லோக் ஆயுதா இதோட எஸ்டாப்ளிஷிங்கான எய்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரஸ் சிட்டிசன்ஸஸ் கிரீவியன்சஸ். ஓகேங்களா, ஸோ ரெட்ரஸ் சிட்டிசன்ஸஸ் கிரீவியன்சஸ். ஓகே, இன்றைக்கான 10 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோவையும் பார்த்துட்டு இதையும் சேர்த்து படித்து வச்சுருங்க. ஸோ டெய்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 10 கொஷின் பார்த்துட்டோன்னா 60 டேஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 600 கொஷின்ஸ் வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ண முடியுங்க. 600 கொஷின்ஸ் இல்லைனாலும் படித்ததே நம்ம என்ன பண்ணலாம், ரிப்பீட் பண்ணி பார்த்து தெளிவாக இது பண்ணிக்கலாம். பிகாஸ் ப்ரீவியஸாக கொஷின்ங்கிறது நம்மளோட கொஷின் பேப்பரில் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நல்லா
நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.